தம்பி போலாமா? எங்கக்கா போறோம்? தம்பி நான் தானே தமிழ்நாட்டு தொழில்துறை அமைச்சர், அதனால நம்ம இன்வெஸ்டர்ஸ் பிடிக்க போறோம். சூப்பர்க்கா. எந்த நாட்டுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டோம்? நாட்டுக்கா? தம்பி நம்ம எந்த நாட்டுக்கும் போல, நம்ம இன்ஸ்டாகிராம்ல தான் பிடிக்க போறோம். அக்கா, இன்ஸ்டாகிராம்ல எப்படிக்கா இன்வெஸ்டர்ஸை பிடிக்க முடியும்? தம்பி இன்ஸ்டாகிராமை வச்சு நம்ம ஆட்சியவே பிடிச்சிட்டோம், இன்வெஸ்டர்ஸே பிடிக்க முடியாது. நீ வீடியோ ஆன் பண்ற தம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கார்த்தனா. நீங்கள் எங்கள் ஆட்சியில் இன்வெஸ்ட் பண்ண வந்தீங்கன்னா போன ஆட்சியில் இருந்த மாதிரி நீங்கள் எங்கே கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாவட்டத்திலேருந்து அதே ஊர்லேருந்து தான் ஆள் எடுக்கணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. நீங்கள் இந்த உலகத்துலேருந்து எங்கேருந்து வேணால் ஆள் எடுத்துக்கலாம், நாங்கள் அதை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனியில் உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க யாராவது சம்பள உயர்வு கேட்டு போகிறாங்கன்னா கவலையே படாதீங்க. நம்ம கிட்ட இருக்கிற விச்சல் வாரியர்ஸை வச்சு அவங்க குடிகாரங்க, அவங்க போதையில போராடுறாங்க, இது திமுகவின் சரி அப்படின்னு அவங்க மேலேயே பழிய போட்டு அந்த போராட்டத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிரலாம். ஒருவேளை தமிழ்நாட்டில் நீங்க ஸ்டார்ட் பண்ற கம்பெனிக்கு எங்களோட கமிஷன் சார்ஜஸ் அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களை ஆந்திராக்கோ குஜராத்துக்கோ நாங்களே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அதுக்கான கமிஷன் சார்ஜஸ் ரொம்ப கம்மி தான். ஒய் ஆர் யூ வெயிட்டிங்? லெட்ஸ் இன்வெஸ்ட் இன் தமிழ்நாடு. உங்களுக்கு நாங்கள் சொன்ன ஸ்கீம்லாம் பிடிச்சிருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து டிவிகேன்னு கமெண்ட் பண்ணி ஸ்பெயின் ஃப்ளாகையும் போட்டுருங்க. படையோடு வாங்க, பணம் தள்ளிட்டு போங்க.